வெல்கம் டு ஒரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு தெலுங்கு வெப் சீரிஸான யார் ஆல் இந்தியா ரேங்கர்ஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் உள்ள பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் வந்து தெலுங்கில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு வெப் சீரிஸ் தான். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சதுனால இப்போ தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. தமிழில் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் கதையை எடுத்துக்கிட்டோம்னா ஓப்பனிங் சீன்லேயே வந்து நம்ம சுனில் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டை எடுத்து நடத்திட்டு இருக்காரு. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டோட பேர் தான் வந்து ஆல் இந்தியா ரேங்கர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய ஏர். ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து இந்த 10th முடிச்சுக்கிட்டு இந்த 11th 12th சொல்லி நம்ம ஊரில் சொல்லுவோம். ஸோ வெளியிலலாம் போனோம் அப்படின்னா அவங்க அதை வந்து காலேஜ் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த 11th 12th சொல்லி கொடுக்கறதுக்காக ஸோ ஒரு ஸ்பெஷலான ஒரு இன்ஸ்டியூட் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட் முடிச்சு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் வந்து சேர்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி ஆட்களை கூட்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய எல்லாரும் ஐஐடியில் எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறதுக்காக இந்த காலேஜில் சேரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வருவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிற ஒரு நோக்கத்தோடு இயங்கக்கூடிய இந்த காலேஜில் வந்து ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேருமே தனித்தனியான ஒரு ஊரில் வந்து படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவங்க எல்லாருமே இந்த காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்றாங்க. அது எப்படி சேர்றாங்க, அதுக்கப்புறம் இந்த காலேஜ் அவங்களுக்கு பிடிச்சி போச்சா இல்லையா அப்படிங்கிறத சுற்றி தான் இந்த வெப்சீரிஸ் எடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க, அழகாக சூப்பராக எடுத்திருக்காங்க. அந்த ஃபஸ்ட் எபிசோடோட நம்ம சுனிலோட என்ட்ரி ஸோ ஒரு 10-15 நிமிஷம் உட்காந்து பேசுவார். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி அந்த சீனோட ஒரு முக்கியத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸோ இந்த 3 பசங்க ஸோ இந்த 3 பசங்களும் ஒவ்வொரு விதமான குடும்பத்துலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த எல்லா குடும்பத்தையும் அழகாக டீட்டெயிலாக இன்ட்ரோ பண்ணி ஸோ அவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜுக்கு கரெக்டாக வந்து சேர்றாங்க, எதனால் சேர்றாங்க எல்லாத்தையுமே சூப்பராக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிட்டு ஃப்ரெண்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து சூப்பராக நரேட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸும் இந்த காலேஜில் படிக்க வேணான்னு முடிவு பண்ணும்போது அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுறாங்கங்கிறது எல்லாமே ரொம்ப ஃபன்னாக அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எனக்கு கண்டிப்பாக வந்து நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஒரு ஒர்த்தபுளான ஒரு தமிழ் டப் சீரியஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.